வணக்கம். காமராஜர் தோற்றுப்போன தேர்தல். இந்திய வரலாற்றிலேயே காங்கிரஸை தோற்கடித்த முதல் மாநில தேர்தல். சட்டமன்ற தேர்தலான 1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா தலைமையில் ராஜாஜி, ஃபார்வர்ட் பிளாக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளின் கூட்டணி பலத்துடன் 20 ஆண்டுகள் அரியணையில் இருந்த காங்கிரஸ் கட்சி 18 ஆண்டுகளில் வீழ்த்தி அறிஞர் அண்ணா முதலமைச்சர் பதவியை அலங்கரித்தாருங்க. 1964ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் பெருந்தலைவர் நேரு மரணத்திற்கு பிறகு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய காங்கிரஸுக்கு எதிரான அலை உருவாக்கியதுங்க. அந்த அலையை சரியாக பயன்படுத்திக் கொண்ட அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது தெரியுங்களா? அதுக்கு முந்தைய மாதம் எம்.ஆர். ராதா அவர்களால் பிரச்சாரத்தின் போது சுடப்பட்ட எம்.ஜி.ஆர். அவர்களின் கழுத்தில் குண்டடி காயம்பட்ட புகைப்படம் மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சதுங்க. தற்போது மாநிலத்தில் ஆளும் கட்சியையும் இந்தியாவின் ஆளும் கட்சி மிகப்பெரும் கூட்டணியுடன் இருக்கின்ற கட்சிகளை ஒரே சமயத்தில் இருக்கின்ற தமிழக வெற்றித் தலைவர் விஜய் அவர்கள் தான் மிகவும் நேசிக்கின்ற அறிஞர் அண்ணா போன்று வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா, அதிர்வலை உண்டாக்குவாரா என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க.